அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். 30 ஆண்டுகள் பழமையான அரசு ஊதிய முறைக்கு மாற்றாக ஒரு நவீன தகவல் தொழில்நுட்ப முறையை உருவாக்குவதற்காக நிதி அமைச்சகம் ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ளது. நிதி அமைச்சகத்தின் பொது கணக்குகள் திணைக்களம் அரசு நிறுவனங்களுக்கான ஊதிய முறையின் வடிவமைப்பு மேம்பாடு மற்றும் செயலாக்கம் என்ற தலைப்பில் இந்த ஒப்பந்த புள்ளி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குறித்த திணைக்களம் தற்போதைய முறை தொழில்நுட்ப ரீதியாக காலாவதியானதுடன் நவீன செயற்பாட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்யவில்லை அல்லது வளர்ந்து வருகின்ற தகவல் பாதுகாப்பு தேவைகளுக்கு இணங்கவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டை பாதித்துள்ள எல்னினோ நிலைமையானது அடுத்த வருடத்தில் வடகிழக்கு பருவக்காற்று காலம் வரையில் நீடிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீமாலகேரத் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தற்பொழுது வறட்சியான வானிலை நிலவும் பகுதிகள் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ச்சியாக வறட்சியான நிலைமை காணப்படுவதால் எதிர்காலத்தில் காற்றின் வேகம் குறையக்கூடும் என்றும் இதனால் ஈரப்பதனுடன் இணைந்து உடலால் உணர்கின்ற வெப்பநிலை மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வருகின்ற 15ஆம் தேதிக்கு பின்னர் மழை நிலைமை படிப்படியாக குறையும் என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளுக்கும் தொடர்ந்தும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படையினரால் சிறைச்சாலைகளுக்கு தொடர்ந்தும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அமைப்பின் பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்யும் பொருட்டே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை குறிப்பிட்ட பலன்சேன மற்றும் மெகசின் சிறைச்சாலைகளில் மோதலில் ஈடுபட்ட கைதிகள் தொடர்பான அறிக்கைகள் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் அடுத்த 2 மாதங்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வறண்ட வானிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நேற்று காலை 6 மணி நிலவரப்படி யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் போன்ற பகுதிகளின் வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவாகியுள்ளது. காற்றின் வேகம் குறைவடைவதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மக்களின் உடன் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்த திணைக்களம் எச்சரித்துள்ளது. நிலவுகின்ற கடுமையான வறட்சியின் காரணமாக அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களின் நீர்த்தேக்கங்கள் வற்றியுள்ளதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை 1 மாத காலத்திற்குள் வெளியிடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திய குமாரிலியனகே தெரிவித்துள்ளார். இலங்கையில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதன்படி டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 89,395 உயர்ந்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. நேற்றைய தரவுகளின் அடிப்படையில் இதுவரையில் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65 பதிவாகியுள்ளது. வெள்ளவாய வீதியில் வெள்ளவாய பகுதியில் துண்டிக்கப்பட்ட மனித தலையொன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீதி அருகேயுள்ள வனப்பகுதியில் அந்த மனித தலை கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேகத்திற்கிடமான மனித தலை தொடர்பில் தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்று கூறப்படுகின்றது. மேலும் சில நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்த ஒருவருடைய தலையாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இச்சம்பவத்தின் பின்னணியில் ஏதோ மர்மம் இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலப்பகுதியில் வெளிநாட்டு ஊழியர்களிடமிருந்து பெறப்பட்ட மொத்த பண பரிமாற்றம் 5000 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கை மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. போலி பணத்தாள்களை அச்சிட்டதாக கூறப்படுகின்ற 53 வயதுடைய நபர் ஒருவர் மேல்மாகாணத்திற்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மிரிகானை கோட்டை வீதி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இதன்போது 5000 ரூபாய் பெறுமதியான 7 போலி பணத்தாள்களும் 1000 ரூபாய் பெறுமதியான 6 போலி பணத்தாள்கள் மற்றும் 500 ரூபாய் பெறுமதியான ஒரு போலி பணத்தாள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் ஒரு கணினி, ஸ்கேனர் மற்றும் போலி பணத்தாள்களை அச்சிட பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற பல்வேறு உபகரணங்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. புதிய இலங்கை கடவுச்சீட்டுகளின் தரம் மற்றும் சர்வதேச ரீதியில் அவை ஏற்றுக்கொள்ளப்படுவது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே காரசாரமான விவாதம் இடம்பெற்றது. புதிய கடவுச்சீட்டின் தரம் காரணமாக இலங்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரித்தானிய குடிவரவு அதிகாரிகளினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குறித்த கடவுச்சீட்டை பிரித்தானிய குடிவரவு அதிகாரிகளினால் முறையாக ஸ்கேன் செய்து வாசிக்க முடியாத நிலையில் அது போலியானதாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகபட்ச சில்லறை விலையை மீறி அதிக விலைக்கு அரிசி விற்றதற்காக வெள்ளவாய பகுதியில் உள்ள 2 வர்த்தக நிலையங்களுக்கு வெள்ளவாய நீதவான் நீதிமன்றம் ரூபாய் 3 லட்சம் அபராதம் விதித்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. உள்ளூர் கீரிச்சம்பா அரிசியின் 5 கிலோ பொதியை 1 கிலோ ரூபாய் 350க்கு விற்றதற்காக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட விலை 1 கிலோ 260 ஆகும். அதன்படி தொடர்புடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 1,50,000 ரூபாய் விதிக்கப்பட்டுள்ளது. கொத்மலை காமினி திசாநாயக்க நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகபட்ச கொள்ளளவை எட்டியுள்ளதை தொடர்ந்து நேற்று இரவு 7 மணியளவில் நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வினாடிக்கு சுமார் 20 கனமீட்டர் மேலதிக நீர் கொத்மலை கோயாவிற்கு திறந்துவிடப்படுவதாக இலங்கை மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீர்த்தேக்கத்தின் தாழ்நில பகுதிகளில் அமைந்துள்ள கொத்மலை கோயா மற்றும் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் சிறிதளவு உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கீரியுள்ள பாகல கட்டுக்கம்பல பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தொன்றில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முன்னாள் பயணித்த டிராக்டர் வண்டியின் பின்புறத்துடன் மோதியதிலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் தம்பதியினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்தவர் தம்பதியினர் பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என்று தெரிய வருகின்றது. சாப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு வடமேல் மாகாணத்தின் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மத்திய சப்ரகமுவ, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்திகள் தொடர்பிலான உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.